என்ன பண்றோம்? இருக்கிறதே பேசிக்கொண்டு இருக்கும். பணம் இல்லை, குடும்பம் சரியில்லை, மகள் சரியில்லை, மருமகள் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரி, இதே பேசி 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 பிரச்சனை உருவாக்கிறோம். கவலை எப்படி வருதுங்க? வாயில சொல்லி 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 கவலை வருது. அவங்க பாக்குறீங்க, அதே விட்டு விட்டு பார்க்கல, கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, வீட்டுல அது இல்லையா, அது இல்லையா, இப்படி காசு கட்ட போறேன், இப்படி சரியாக போறேன் தெரியலையே, இப்படி வாடகை கட்ட போறேன், நானு இப்படி நடத்த போறேன், இருக்கிறதே பேசி 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 இந்த பொறுப்பு உங்களுக்கு கவலையா மாறிடுது. அப்ப கிறிஸ்துவனுக்கு பொறுப்பு இருக்கணும், கவலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவலை வேற, பொறுப்பு வேற, ரெண்டு உண்டாக்கூடாது. நம்ம சொல்ல பார்த்துருக்கீங்களா? நம்ம கொஞ்சம் கூட கவலையே இல்லையே, வீடு இந்த மாதிரி இருக்க, கவலைப்பட மாட்டேற. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் கவலைப்படுறேன், நீயே சந்தோஷமா இருக்க, நீயே கவலைப்படு. ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நீ கவலைப்படுறதால உன் சூழ்நிலை மாறாது, உன் வியாதி மாறாது, உன் குறைவு மாறாது, உன் பிரச்சனை மாறாது, உன் கண்ணீர் மாறாது. அது தொடர்ந்து கொண்டுதான் வரும். என்னைக்கு நீ தீர்மானம் பண்றியோ, சிந்திக்க தீர்மானிக்க தேவன் ஒரு ஞானம் கொடுத்திருக்காரு, அறிவை கொடுத்திருக்காரு, ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. தேவன் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அது மனுஷன் சொல்றான், நீ சரியாக மாட்ட, உன் குடும்பம் சரியாகாது, இல்ல காதல போட்டுக்கிட்டு அதே சிப்புல இரவும் பகலும், அது பாரம் ஆயிடும் உனக்கு, கவலை ஆயிடும், துக்கம் ஆயிடும் உனக்கு. அப்ப என்ன சொல்லி, கொஞ்ச நாள்ல சந்தோஷமே இல்லக்கா, சமாதானமே இல்லக்கா, என்ன பண்ணதுனே தெரியல. ஆண்டவர் சொன்னார், என்னோட சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த உலக கொடுக்க பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைக்கிறேன்.